வணக்கம் நண்பர்களே. என்னோட பேர் வந்துட்டு கார்த்தி. நான் வந்துட்டு ஒரு லாஸ்ட்டு 4 இயர்ஸாக வந்துட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்துட்டு சம் சுச்சுவேஷனால் வந்துட்டு என்னோடய ஜாப்பை வந்துட்டு குவிட் பண்ணிட்டேன். ஸோ குவிட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இப்போதைக்கு சும்மா தான் இருக்கேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாக சும்மா தான் இருக்கேன். இப்போது வந்துட்டு ஒரு தாட் வந்துச்சு. நாம் வந்துட்டு 9 to 5 போயிட்டு மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வந்துட்டு மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் வந்துட்டு 9 to 5 ஜாப்பை வந்துட்டு என்னால் யோசிச்சே பார்க்க முடியல. ஸோ அங்கே போயிட்டு என்னால் சர்வே ஆக முடியுமான்னு எனக்கு தெரில. ஏன்னா எனக்கு ஒர்க் பண்ணவே வந்துட்டு ஒரு மாதிரி பிடிக்காம போயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக ஆகிடுச்சு. எப்படின்னா வந்துட்டு எனக்கு நேச்சராகவே வந்துட்டு ஊர் சுத்தம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் போயிட்டு ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்கள் வீட்லேயும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ எங்கே வேணால் சுற்றிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலயே என்னமோ எங்கள் வீட்லேயும் பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. நான் நிறையா பக்கம் போயிட்டு வருவேன். அப்பப்போ ஊர் சுற்றிட்டே இருப்பேன். அதே வயசு வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு காசுமே கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணுவேன் நான் ரொம்பவுமே. பேசிக்காக வந்துட்டு கஞ்ச பிஸ்னரி தான். பட்ஜெட்டில் தான் வந்துட்டு ட்ராவலே பண்ணிகிட்ருப்பேன் எப்போவுமே. இப்போ எதுக்காக இந்த வீடியோ போட்டேன்னா, ஸோ மனசில் இருக்கிறதெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரீசெண்ட் டேஸாக பார்க்கும்போது வந்துட்டு என்னோட படித்தவங்க எல்லாருமே வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாங்க. நான் எனக்கு வந்துட்டு மேரேஜுங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்புறம் வந்துட்டு வேற என்ன சொல்லலாம்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டு. அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு. அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டோன்னா நம்ம வந்துட்டு அதுலேருந்து வெளியவே வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. பட் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அது பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் கவலையாக இருக்குது. என்னடா, ஒருத்தன் வந்துட்டு பார்த்தா 10,000 சம்பளம் வாங்குவான். பட் வந்துட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்குவான். பட் வந்துட்டு அதை அந்த 10K வச்சுட்டு எப்படி சாட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் இந்த 2026ல்? அப்புறம் என்னை பற்றி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது வந்துட்டு நான் நிறையா ஊர் சுற்றுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வேறு எதுவும் நான் பெருசாக பண்ணது இல்லை இது வரைக்கும். ஒர்க்குன்னு வந்தாலும் எந்த ஒர்க்கு வந்தாலும் பண்ணுவேன். அதெல்லாம் வந்துட்டு நல்ல ஒரு இதுதான். இப்போ வந்துட்டு எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த 9 to 5 ட்ராப்பில் வந்துட்டு அகைன் நம்ம போயிட்டு மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாட் வருது. ஸோ உங்களுக்கு இந்த தாட்டு தான் இருக்கா? இல்லை எனக்கு மட்டும்தான் இருக்கா? என்னை சுற்றி இருக்கிறவங்க மேரேஜ் பண்ணும்போதும் என்னடா நம்மளுக்கு வயசாகுதேன்னு தோணுது ஒரு பக்கம். ஆனால் வயசு ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ வயசாகிடுச்சு. எனக்கு இப்போ வந்துட்டு 25 வயசு ஆகிருக்கு. 25 வயசாகி நான் இன்னும் எங்கேயுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணல. வீடு ரொம்ப பெருசாக இருக்குது. நான் வந்துட்டு குட்டிலியோண்டு கூட வந்துட்டு நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. எப்படி சொல்லலாம்னா, நான் வந்துட்டு இங்கே சதர்ன் பார்ட் மட்டும்தான் நான் சுற்றி இருக்கேன் இந்தியாவிலேயே. அது போக ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போயிட்டு வந்தேன். அதை தவிர மீதி நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணலை. எல்லாரும் நான் வந்துட்டு மலேசியா போயிருந்தப்போ வந்துட்டு லேட்விக்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்துட்டு மீட் பண்ணியிருந்தேன். அவனுக்கு வந்துட்டு என்னோட வயசு கம்மி. அவனுக்கு 23 தான் ஆகுது. ஓகேவா? அவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான்னா, அவன் ஸ்கூல் முடிச்சுட்டு அவனோட ட்ராவலை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவன் இது வரைக்கும் வந்துட்டு 62 கண்ட்ரிஸ் வந்துட்டு போயிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்கிட்ட உட்காந்து ஷேர் பண்ணிட்டுருக்கான். அவன் ஆப்போசிட்டில் நான் உட்காந்துட்டு நான் அவன் வாயை பார்த்துட்ருக்கேன். எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு. அப்புறம் உல்ஃப்னு சொல்லிட்டு ஒருத்தனை வந்துட்டு நான் மீட் பண்ணேன். அவனும் ஜெர்மன் தான். ஸோ அவனுக்கு வயசு எவ்வளோன்னு தெரியுங்களா? 42 வயசு. அவன் கூட உட்காந்து நான் பேசிகிட்டு இருந்தேன் அன்னைக்கு.
அவன் கூட பேசிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான், அவங்க அப்பா அம்மாவுக்குலாம் வந்துட்டு எப்போவாச்சும் தான் கால் பண்ணுவான். அவன் லாஸ்ட் வந்துட்டு ஒரு 4 இயர்ஸா அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான் கைஸ். அதாவது இப்போ இந்த பேண்டமிக் ஸ்டார்ட் ஆகிறப்போ வந்துட்டு டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். ஓகேவா? அவன் வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் பாய். ஓகேவா? அவனோட சேவிங்ஸ் வந்துட்டு 6000 யூரோஸ். ஓகேவா? ஸோ அதை வச்சுட்டு அவன் டிராவல் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க கைஸ். நம்ம வந்துட்டு இங்கே மாதமானா 50,000 வாங்கினாலும் பத்தாது, 1,00,000 வாங்கினாலும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கோம். நம்ம எந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள மாட்டிருக்கோம்னு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. என்னடா நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்குள்ள வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்க்கிள்ல இருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு தோணுது. பட் எப்படி ஓடினாலும் வந்துட்டு எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு அந்த சர்க்கிள்குள்ளேயே மறுபடியும் வந்துற மாதிரி இருக்கு. நான் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்ப்பேன். அவுட்டோர் பைஸு, மார்க்வின்ஸு, தென் வந்துட்டு இந்த நேஷ்னல் ஜியோகிராஃபி வரதுலலாம் பார்ப்பேன். மார்க்வின்ஸை பற்றி சொல்கிறேன், அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. மார்க்வின்ஸ் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு ஒரு ட்ராவல் ஃபுட் விளாகர். ஓகேங்களா? அவன் வந்துட்டு தாய்லாந்து சேர்ந்தவன். அவன் வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவன் அதாவது வந்துட்டு அவன் பையன் அவனுக்குன்னு வந்துட்டு குழந்தை இருக்குது. அவனோட ஒய்ஃபோட 2 பேர்த்தோட குழந்தை. ஓகேங்களா? அவங்க 3 பேர் சேர்ந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு அதை வந்துட்டு ஒரு விளாக்காக எடுத்து போடுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணுறாங்க, நாம ஏன் இந்த 9 to 5லேயே மாட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்லாம் எனக்கு தோணுது. இந்த சொசைட்டியை நம்ம வந்துட்டு ரீசன் சொல்கிறதா இல்லை வந்துட்டு நம்ம தான் ரீசனா இல்லை எனக்கு புரியலை. லாஸ்ட் ஒரு 1 இயராக வந்துட்டு நான் ஒரு ப்ராசஸில் இருந்தேன். ஓகேவா? என்னோட வந்துட்டு ரூட் என்னென்ன கண்டுபிடிக்கிறேங்கிற ஒரு ப்ராசஸில் உட்காந்துருந்தேன். என்னதான் நான் என் ரூட்டை கண்டுபிடிக்கிறேன்னு போனாலும் அங்கே ஒன்றுமே கிடையாது. எல்லாமே எல்லாருக்கிட்ட நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து வந்ததாக மட்டும்தான் இருக்குது. எனக்குன்னு தோணி நான் எதையுமே பண்ண மாட்டேங்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம சரௌண்டிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுனால நாம்ளும் அதே ட்ராப்லேயே போயிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த ட்ராப்ல இருந்து எப்படி வெளியே வருது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க. ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு நான் கொஞ்சம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் மைண்டு வந்துட்டு கோளாறு கொடுத்துருச்சு கைஸ். மைண்டில் போட்டு அதை திங்க் பண்ணுறது, இதை திங்க் பண்ணுறது, எதையோ திங்க் பண்ணி மைண்டு ரொம்ப டைவர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கு மேலே அவ்வளோதாண்டா, நம்மளை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சாரி கைஸ், முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நான் அழகாக தெரியுவேன், இல்லைன்னா அழகாக தெரிய மாட்டேன். ஆல்ரெடி கண்ட்ராவியாக இருக்கு. அப்புறம் கைஸ் நான் வந்துட்டு ஒரு 2.5 இயர்ஸுக்கு பக்கமாக சென்னையில் தான் இருந்தேன். ஸோ சென்னையில் அப்படியே சுற்றி பழக்கமாயிடுச்சு. அப்படியே வீட்டுக்கு வந்தாலும் எங்கேயாச்சும் போகணும் வரணும் அந்த மாதிரி அப்படியே சுற்றிட்டே இருக்கேன். வேற என்ன, எனக்கு வேலை இல்லாமல் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வேலை இல்லாமல் உட்காந்துட்டு ஏதோ யோசிக்கிறேன், ஏதோ பேசுகிறேன். நான் ஒரு பக்கம் வந்துட்டு ஃபிலோசபி பற்றி யோசிச்சுட்டே இருப்பேன். நடுவில் அது யோசிக்கும்போது பாலிடிக்ஸ் உள்ள வரும். பாலிடிக்ஸ் உள்ளே வரும்போது மியூசிக் உள்ள போவேன். இந்த மாதிரி மாறி ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டே இருக்கு நண்பர்களே. இந்த மண்டை இந்த மாதிரி இவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று யோசிச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்டே இருக்கேன். எப்போதான் இதெல்லாம் சரியாகும்னே தெரிய மாட்டேங்குது. மண்டைக்குள்ள நிறைய ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் நிறைய மனுஷங்களை படிக்கணும் நண்பர்களே. புக்கு படிக்கிறது இதெல்லாம் விட நம்ம நிறைய மனுஷங்களை படிக்கணும். எல்லாரும் சொல்றாங்க ஏஐ வந்துருச்சு, ஏன் ஹியூமன்ஸை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிடணும்லாம் சொல்லிட்டு. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இவனுங்க ஒரு கம்ப்யூட்டரை நம்பி இப்படி போறானுங்க அப்படின்லாம் எனக்கு ஒரு பக்கம் தோணிட்டு இருக்கு. ஆக்சுவலாக நானே கம்ப்யூட்டருக்குள்ள தான் போயிட்டு இருக்கேன். எல்லாரும் பார்த்தாலும் மொபைலு லேப்டாப்னு இது பண்ணிட்டு இருக்கேன். என்ன பேசுறது, இதுக்கு மேல என்னை பத்தி சொல்ல எதுவுமே இல்லை கைஸ். இவ்வளவுதான். நான் ஒரு சாதாரண ஒரு மனித பிறவி.
ஒருக்கா வந்துட்டு எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் என்னோட ரூட்ட ஃபைண்ட் பண்றப்போ வந்துட்டு நான் டிஸப்பியர் ஆகணும் அப்படின்னு இந்த சொசைட்டிலேருந்து டிஸப்பியர் ஆகணும்னு வந்துட்டு தோணுச்சு. ஓகேங்களா? பட் அந்த சமயத்துல தான் நான் வந்துட்டு இந்த ஃபோன் வந்துட்டு ஒண்ணு வாங்குனேன். ஓகேவா? இந்த ஃபோன் வாங்குனதுக்கப்புறம் ஒரு தாட் வந்துச்சு. தாட் வரல, இந்த ஃபோன்னால வந்துச்சு. என்ன இந்த 128 ஜிபி ஸ்டோரேஜ் வச்சுட்டு நம்ம எப்படி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்றது அப்படின்னு எனக்கு தெரில. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த வீடியோலாம் போட்டுட்டு ஸோ என்னோட ஃப்யூச்சரை வந்துட்டு என்னோட ஃப்யூச்சருக்காக தான் இந்த வீடியோஸே நான் போட்டுட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த ஐஃபோன் ஸ்டோரேஜில் வந்துட்டு 198 வச்சுக்கிட்டு நான் எதுவுமே பண்ண முடியல. ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணால் 1 ஜிபி 2 ஜிபி போயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீடியோ வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. லேப்டாப்லேயும் ஸ்டோரேஜ் கிடையாது, அதுலேயும் 500 ஜிபி தான் இருக்குது. ஸோ அதுலேயும் என்னால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. சரி ஹார்ட் டிஸ்க் வாங்கலான்னு போனேன் கைஸ். அந்த கதையை கேளுங்க. ஐஃபோன் ஸ்டோரேஜ் பற்றலைன்னு கைஸ். சரி நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் வாங்கி வச்சுக்குவோம், நம்மளோட ஃபைல்ஸை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூம் போயிருந்தோம். ஓகேங்களா? சென்னையில் வடபழனியில் இருக்க ஃபோரூம் மாலுக்கு வந்துட்டு போனேன். ஓகேங்களா? அங்கே போயிட்டு சரி ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கிடுவோம் ஒரு 1 டிபியில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு எல்லாம் கேட்டுட்ருக்கேன். ஒரே அடியாக கொண்ட தூக்கி போட்டேன். 16,000 கொடுத்து நான் வந்துட்டு அந்த ஹார்ட் டிஸ்க்கை வாங்கி என்னோட ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அந்த அளவுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். வேற என்ன இருக்குன்னே தெரியலையே. இப்போ கூட இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணும்னா கூட தெரியல. நான் எங்கேயோ தனியாக உட்காந்து புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ இருக்கிற சொசைட்டியில் வந்துட்டு ஒரே ஒரு கொஸ்டின் வந்துச்சு. சொசைட்டியுமே சொல்லலை, சரி ஓகே என்னோட ஃபேமிலியுமே வச்சுக்கோங்களே. அவங்க வந்துட்டு இன்னைக்கு என்ன நடக்குதுங்கிறதையே வந்துட்டு அவங்க யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு இது இருக்குது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நாளைக்குன்னே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மிடில் கிளாஸோட ட்ராப்பா அப்படின்னு வந்துட்டு எனக்கு ஒரு நிறையா தாட்ஸில் வருது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நிறையா ஊர் சுற்றுங்க கைஸ். அப்போ தான் வந்துட்டு நிறையா கற்றுக்க முடியும். நம்ம வந்துட்டு இந்த 4 செவத்துக்குள்ளே மட்டும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் இந்த செல்ஃபோனில் இருக்கிற ரீல்ஸை பார்த்து அதில் வர நாலேஜ் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு கெயின் பண்ண முடியும். பட் நம்ம வெளியே போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான், நிறைய பீப்புள்ஸோடு வந்துட்டு பேசும்போது மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் நிறைய லேர்ன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வந்துட்டு எல்லோரும் வெளியே போங்கடா, பசங்களா வெளியே போயிட்டு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கடா. வேற என்ன பேசுறதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதாச்சும் ஒன்று ஃப்ளோவில் வந்துச்சுன்னா பேசலாம். அதே மாதிரி தான் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டு மாட்டிக்காதீங்கடா. கம்ஃபர்ட் ஜோனில் மாட்டிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கே நானே வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கேன். என்னோடய ரொட்டீன் பாருங்கள். காலையில் 7 மணிக்கு எந்திரிப்பேன். ஓகேவா? 7 மணிக்கு எந்திரிச்சோடனே வாக்கிங் போயிட்டு வருவேன். வாக்கிங் போயிட்டு வந்தோடனே ஏதாச்சும் டைரி எழுதணும், புக்கு படிக்கணும்னா படிப்பேன். ஓகேவா? மார்னிங்கு அதை படித்து முடிச்சுட்டு ஒரு 11 மணி 12 மணி வாக்கில் தான் சாப்பிடுவேன். ஏன்னா வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு 6 ஹவர்ஸ் வந்துட்டு ஃபாஸ்டிங் இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த 11, 12 அந்த 6 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு சாப்பிட்டு நல்லா நெக்கை வந்துட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு ரீல்ஸை பார்த்துட்டு படுத்துருவேன் நண்பர்களே. படுத்து தூங்கினேன்னா ஈவினிங்காக ஒரு 4 மணி 5 மணிக்கு வாக்கில் எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன். 4 மணி 5 மணி வாக்கில் எந்திரிப்பேன், யூடியூப் சேனல்ஸை பார்ப்பேன். நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்ருவேன். 8 மணிக்கு சாப்பிட்டு 10 மணிக்கே தூங்கிடுவேன். இதுதான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனு. இதை தவிர நான் வேறு எதுவுமே பண்ண மாட்டேன். எப்போவாச்சும் மூவி போகணும் இல்லை வெளியே போகணும் அப்படின்னா மட்டும்தான் போவேன். இதுதான் என்னோடய கம்ஃபர்ட் ஜோன். ஸோ இதிலேருந்து வெளியே வர்றதுக்காக தான் நான் மெயினாக வந்துட்டு ட்ரிப்பே போகிறேன். ஸோ ஏன்னா இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக நான் வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்னோடய ரொட்டீன் இதுவாக மட்டும்தான் இருக்கும். வேறு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் வெளியே டீ குடிக்க போகலாம். டீ வீட்லேயே கிடச்சிருது. சரி ஓகே டீ குடிக்க போகிறோம். வேறு எங்கே போகிறதுனே புரிய மாட்டேங்குது கைஸ். ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிட்டு ஒரு நான் செம்ம கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துட்ருக்கேன் நான். இப்போ உண்மையாக வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க கைஸ். எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் உங்களுக்கு நாலேஜே கெயின் ஆகும். நீங்கள் வந்துட்டு ஒரு புத்தகத்தோட நாலேஜை வச்சு மட்டும் உங்களால் இந்த சொசைட்டியில் வந்துட்டு வாழ முடியுமான்னு கேட்டால் வாழ முடியாது.
ஸோ கேஸ் டு ட்ராவல். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.